இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக எதிராக வைக்கக்கூடிய பிரச்சார யுத்திகளில் மிக முக்கியமானது இந்த காணொலிகள்லாம் வருது இல்லையா. நான் மேலே கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி, யார் எடப்பாடியார் அவர்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் காணொலிகளில் மட்டும் இல்லாமல் பிரச்சாரங்கள் போகக்கூடிய இடங்களையும் இதை அவங்க சொல்கிறாங்க. அதிமுக முழுக்க முழுக்க டெல்லியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அவங்க ஒரு அடிமையாக தான் இருக்கிறாங்க டெல்லிக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டுக்குள்ளே இவங்க வந்து ஒரு அடிமையாக உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்கள தாண்டி இவங்களால் எந்த முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிறது. தேர்தல் நெருங்குறதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் ரொம்ப வீராவேசமாக பேசினார். ஆனால் தேர்தல் நெருங்கும் போது பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதோ, டெல்லியிலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் கேட்டார் அப்படிங்கிறத தமிழ்நாடு மக்கள் வெளிப்படையாக பார்த்தோம். இந்த பிரச்சாரங்கள்லையும் யுத்திகள்லையும் இவங்க வந்து இதை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வராங்க. இப்படி ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஒரு பெரிய ப்ரொபகண்டா திமுகவோட ப்ரொபகண்டாங்கிறது இதுதான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த வேல்முருகன் அவர்கள் ஒரு குண்டத்துக்கு போட்டார். திமுக ஆட்சியில் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இயங்கக்கூடிய அதிகாரிகளோட கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு இருக்குது, திமுகவோட கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சார். அதே மாதிரி இப்போ தனியரசு அவர்களும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக முழுக்க முழுக்க நாக்பூரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அதையும் சொல்கிறார். இப்போ ஒரு குழப்பம் வருது, உண்மையிலே அதிமுக டெல்லிக்கு அடிமையாக இருக்குதா இல்லைனா திமுக டெல்லிக்கு அடிமையாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ரெண்டு பேருக்குமே ஒரு அண்டர்கிரவுண்ட் டீலிங் இருக்கும். அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிறது. ஒரு பக்க சார்புள்ளவர்கள் இவங்க அவங்க சொல்கிறதா உண்மைம்பாங்க, அவங்க இவங்க சொல்கிறதா உண்மைம்பாங்க. ஆனால் உண்மையிலே இதில் மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். இதில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அதிமுக ஊழல் வழக்குகளில் சிக்கி அதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் வழக்குகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அந்த நெருக்கடியை தவிர்த்து கொள்வதற்காக பாஜக கிட்ட ஒரு டீல் பண்ணி அடிமையாயிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக வைக்குது. இப்போ திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நீங்கள் கூகுளில் ஏஐயில் போய் வழக்குகள் அடிப்படையில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அதிமுகவோட திமுக மேலே ஊழல் வழக்குகள் அதிகமாக இருக்குது. நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள், மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வழக்குகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தும் திமுக ஓரளவுக்கு வந்து தங்களுக்கும் அந்த டெல்லி லாபிக்கும் இடையிலான உறவை வெளியே காட்டாமல் மெயின்டைன் பண்ண முடியுது, அதிமுகவால் அதை மெயின்டைன் பண்ண முடியலை. ஏன் அப்படிங்கிறதான் இங்கே கேள்வியாக தான் நிற்குது. இதை நம்ம ரொம்ப டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா அவருடைய மரணம், அந்த மரணத்துக்கு பின்பாக அதிமுக பிளவுபட்டுச்சு. வாரிசு இல்லை, அடுத்து யார் முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பு அங்கே இல்லை. அவங்க இருந்த வரைக்கும் அவங்க தான் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அடுத்த வாரிசை உருவாக்காமலே போயிட்டாங்க. தற்காலிகமாக அவங்க சிறையில் இருந்தப்போலாம் வந்து பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக வச்சாங்க. ஆனால் அந்த அவர்கள் மறைவுக்கு பின்பாக ஒரு 3 அணி அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் எடப்பாடியார் அவர்கள், இன்னொரு பக்கம் பன்னீர்செல்வம் அவர்கள், இன்னொரு பக்கம் சசிகலா அம்மையார் அவர்கள். இதில் சசிகலா அம்மையாரை வழக்குகளில் உறவு வச்சு முடிச்சிட்டாங்க. பாக்கி இருந்த அந்த 2 அணிகளில் கடுமையான போட்டிகளின் அடிப்படையில் யார் உங்களுடைய விசுவாசி அப்படிங்கிறத வந்து முழுமையாக காமிக்கிறோம் அப்படிங்கிற போட்டியில் டெல்லிக்குள்ள அந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்று எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியை தக்க வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2016 2021 வரைக்கும் 5 ஆண்டுகள் எடப்பாடியார் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. பன்னீர்செல்வம் அவர்களையும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அவருடைய பையனுக்கெல்லாம் வந்து எம்பி பதவியெல்லாம் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பின்பாக வாரிசு இல்லாதனால அங்கே ஏற்பட்ட அந்த பிளவுகள் இருக்குல்ல, அந்த பிளவுகள் தான் இந்த கட்சி முழுக்க முழுக்க டெல்லிக்கு அடிமையாகிறதுக்கு காரணமாச்சு. ஒன்று, இதே கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பின்பாக திமுகவிலையும் இந்த மாதிரி ஒரு பிளவு வந்துருந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு 3-4 பேர் டீமை பிரித்து நாங்கள் சீனியராக அந்த கட்சியில் ஏற்கனவே இருக்கிறோம், அதனால் நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளவுகளை உண்டாக்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அதிமுக எப்படி வந்து முழுக்க முழுக்க டெல்லியோட லாபிக்குள்ளே இருக்குதோ இதே மாதிரியான ஒரு லாபிக்குள்ளே, வெளிப்படையான லாபிக்குள்ளே, இதே மாதிரி ஒரு வெளிப்படையான லாபிக்குள்ளே திமுகவும் போயிருந்திருக்கும். இதுதான் ஒரு உண்மை. இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த பவர் அப்படிங்கிறது, அதிகாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தங்களோட கட்டுப்பாடுகளை எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 20 வருடங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாஜக கூட்டு அப்படிங்கிறது, பாஜக ஆர்எஸ்எஸ் கட்டமைப்புங்கிறது தமிழ்நாட்டை தங்களோட கட்டுப்பாடுகள் எடுக்கிறதுக்காக 20 வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நேரடியாக அங்கே இறங்கி உள்ளே வர முடியாது, மக்களோட அதிருப்தி வரும். இந்த தேர்தல் நெருங்கும்போது கூட பாஜக வந்து கொஞ்சமாக அப்படி ஹைட் பண்ணிட்டு எடப்பாடியார் அவர்கள் தங்களை அதிகமாக முன்னிறுத்துறாரு. பாஜகவுமே தன்னால் ஒதுங்கி ஒரு ஓரமாக உட்காந்துருக்கு. அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இயங்கிய போது ஒரு அபரிமிதமான வளர்ச்சி தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துச்சு. அவர் ஹேட் பாலிடிக்ஸ் பேசலை, பல இளைஞர்களை தன் பக்கம் வந்து திரட்டினார். எல்லாரையும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிற மாதிரி, இன்டலெக்சுவலாக பேசுகிற மாதிரிலாம் பேசி ஒரு பெரிய ரசிக கூட்டத்தை தனக்கு உருவாக்கினார். இதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றது அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த வரை தான். ஆனால் அவரை ஒதுக்கி வச்சுட்டு மறுபடி வந்து எடப்பாடியார் அவர்களோட பேச்சை கேட்டு உத்தரவு போட்டால் கட்டுப்படுவார். ஆனாலும் இவர் அவருக்கு ஒரு செக் வச்ச மாதிரி காமிச்சு எடப்பாடியார்களோட பேச்சை கேட்ட மாதிரி கேட்டு ஒரு கட்டமைப்பை வந்து இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள உருவாக்கி உள்ளே கொண்டு வந்து மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க.
அப்போ இதுக்கு பின்னால் நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, அவங்களோட பிளான் வேறையா இருக்குது, டெல்லியோட பிளான் வேறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். ரெண்டு பக்கமே லாபி பண்ண முடியும். ஆனால் அவங்க நிரந்தரமாக தமிழ்நாட்டுக்குள்ள தமிழக மக்களுடைய ஆதரவை பெற்று உள்ளே இறங்குறத ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஏற்கனவே 2016 2021 வரைக்கும் திணிக்கப்பட்ட பலவந்தங்கள் மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரியான ஒரு பலவந்தம் இல்லாமல் மக்களுடைய ஆதரவோடு ஒரு வரவேற்போடு தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறக்கா அவங்க என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். இதுக்கு அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ண ஆரம்பித்த காலகட்டம் அப்படிங்கிறது எடப்பாடியார் அவர்கள் இங்கே முதலமைச்சராக இருந்த காலகட்டம் தான். 2016 இப்போ வேல்முருகன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் இல்லையா, திமுக ஆட்சி காலத்தில் முழுக்க முழுக்க வந்து RSS கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, RSS இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடிய அதிகாரோட கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சார் இல்லையா. அதை நம்ம ஒரு பகுப்பாய்வு உட்படுத்தணும் அப்படின்னா, 2016 EPS அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் ஆரம்பித்து எல்லா துறைகள்லையும், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆரம்பித்து எல்லா துறைகள்லையும் RSS பின்புலத்தில் இயங்கிய நபர்கள் உள்ள பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. அந்த அந்த லாபிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் அந்த லாபி ஏற்றுக்க தயாராக இருக்கிறவங்க பல பேருக்கு பணிகள் வழங்கப்பட்டிருக்கு. இது போக ஏற்கனவே பணியில் இருக்கிற பல பேர் RSS லாபிக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அப்போ அவர்களுக்கு வந்து என்னென்னா, ஸ்டேட்டை விட சென்ட்ரல் பவருக்குள்ளே லாபிக்குள்ளே இருக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான சகாயங்களை ஃபுல்லாக செய்து கொடுக்கறதுக்கு, பல அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு சென்ட்ரல் லாபி தயாராக இருக்குது, பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அதனால தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடந்த 5 வருடங்களில் நம்ம சில விஷயங்களை வந்து பார்க்க முடியும். ஸ்ரீமதி என்ற மாணவியின் மரணம், இன்னும் இந்த மாதிரி தொடர்ச்சியான சில சம்பவங்களில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாநில அரசு முயற்சி பண்ணதை தாண்டி இந்த அதிகாரத்தில் நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வேற ஒரு ட்ராக்ல வந்து அந்த விஷயங்கள்லாம் எழுதிட்டு போனாங்க. அப்போல்லாம் வந்து பரவலாக இந்த விமர்சனங்கள் வந்துச்சு. தமிழ்நாடு வந்து ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கா, இல்லைனா RSS பின்புலத்தில் இயங்கக்கூடிய அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் யார் கொண்டு வந்தா அப்படின்னா, அந்த 2016 21 காலகட்டத்தில் எடப்பாடியார் அவர்கள் இசைவோடு டெல்லி வந்து இங்கே உருவாக்கி வச்சிருக்கு. அதனால தான் இந்த 21 26 வரைக்குமான திமுக ஆட்சி காலத்தில் பேலன்ஸ்டாக போச்சு. இவங்களும் சில இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அந்த நிர்வாக பிரிவுக்குள்ளே இருக்கக்கூடிய RSS பின்புலத்தில் இயங்கக்கூடிய அதிகாரிகளும் பேலன்ஸ் பண்ணாங்க. இப்படி போயிடுச்சு. இனி அடுத்த 5 வருடங்கள் யாரோட கை ஓங்கும், யாரோட கை இறங்கும் அப்படிங்கிறது தெரியாது. அது இந்த தேர்தலின் முடிவை பொறுத்து, தேர்தலில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிற பொறுத்து தான் அடுத்து முடிவு எடுப்பாங்க. ஒன்று நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம், இங்கே யார் ஆட்சி அமைத்தாலும் சரி, திமுக ஆட்சி அமைத்தாலும் சரி, அதிமுக ஆட்சி அமைத்தாலும் சரி, தேவைக்கு ஆட்சி அமைத்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இங்கே வந்து லாபி பண்ணுறதுக்கு டெல்லியால் முடியும். அவங்க பின்னால் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அவர்கள் இன்னும் ஒரு 10 ஆண்டு திட்டம் வச்சுருப்பாங்க. 10 ஆண்டு திட்டம் வச்சு இங்கே முழுமையாக அந்த RSS மயமாக்கிய பின்பு தான், இந்த நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் முழுமையாக RSS மயமாக்கிய பின்பு தான் சட்டத்துறையை முழுமையாக அவங்க கைப்பற்ற ஆரம்பிப்பாங்க. அதுக்கான எல்லா செயல் திட்டங்களையும் அவங்க வந்து உள்ள வகுத்து தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால இனி 10 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ அவங்க திட்டம் வச்சு தான் செயல்படுவாங்க. யார் வந்தாலும் இதுதான் நடக்கும். அதனால இப்போ இந்த தனியரசு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும், வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இது.